டின்னருக்கு இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். காலையில வச்ச காளான் குழம்பு கொஞ்சம் மீதி இருக்கு. அது கூட தேங்காய் அரைச்சு விட்டு, அதுக்கு வந்து குருமா மாரி அத ரெடி பண்ணி வச்சிரலாம் நைட்டுக்கு அப்படின்ட்டுன்னு. ஏன்னா குழம்பு நல்லா இருந்தது. காளானும் கொஞ்சம் மீதி இருந்ததா அதனால. டக்குனு ஒரு டின்னர் ரெசிபி செய்யணும் அப்படின்னா, உடனே வந்து இந்த இடியாப்பத்த தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்றதுக்கு. ஒன்ஸ் நீங்க வந்துட்டு அந்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவீங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த விளம்பரங்கள்ல பார்க்கும்போது இந்த கேமிங்காக பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஸ் இருக்கு. அத நெறைய பேர் காசு வாங்கிட்டு ப்ரொமோஷனும் பண்றாங்க. ஸோ அவங்க காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அத பார்த்துட்டு நெறைய பேர் விளையாடுறாங்க. அது விளையாடுறது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்க ப்ரொமோஷன் பண்றதையும் நிப்பாட்டல. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா விளையாடுறதையும் நிப்பாட்டல. ஸோ யாரோ ஒருத்தர் அதுல வந்து லாபம் ஈட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம மனசாட்சிக்குன்னு ஒரு சில விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம காசு வாங்க மாட்டோம், அத பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கோடிகள்லயும், லட்சங்கள்லயும் பணம் வச்சிருக்கவங்க, இருந்தாலும் அதுக்கு மேல மேல காச வாங்கிக்கிட்டு, அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த பண்ணிட்டே தான் இருக்காங்க. உங்களோட பார்வையில இத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.